உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலையில எந்திரிச்சு என்ன சட்னி செய்யணும்னு யோசிக்கும்போது, ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த கொத்தமல்லி சட்னிய செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம கொத்தமல்லி சட்னி அரைக்கிறதுக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இத நம்ம இப்ப ஒண்ணு ஒண்ணா சேர்த்து மிக்ஸி ஜார்ல அரைச்சுக்கலாம். நான் ஒரு அரை மூடியில அதுல ஒரு பாதி அந்த அளவுக்கு தான் தேங்காய் சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு அது சரியா இருக்கும். ஒரு 1/2 கப்புக்கு. இப்ப அது கூட ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குவோம். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி. இந்த அளவுக்கு புளி இருந்தா போதும். ரொம்ப புளிப்பு தேவையில்லை. இது கூட ஒரு 10 பூண்டு பல்லு. இது கூட உப்பு சேர்த்து இப்ப அடிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கொர கொரன்னு அடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவு கொர கொரன்னு இருந்தா நமக்கு சரியா இருக்கும். ஏன்னா இது கூட கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைக்கும் போது நல்லா நைஸ் ஆயிரும். இந்த அளவு அரைச்சாதான் சரியா இருக்கும். நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, நல்லா இந்த தண்டோட சேர்த்து அரைங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கலரும் அந்த வாசம் எல்லாம் நல்லா இருக்கும். கொத்தமல்லி இந்த வாசம் மட்டும்தான் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு இதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். இது வதக்கிட்டோம்னா இது நல்லா இருக்காது. அதனால எல்லாத்தையும் நான் பச்சையா அரைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இந்த அளவு நைஸா அரைச்சா நமக்கு சரியா இருக்கும். இப்ப இது நான் இட்லி, தோசை அந்த இதுக்கு மட்டும்தான் அரைச்சிருக்கேன். இது வதக்காம நல்ல பச்சையா அரைச்சிருக்கேன். அந்த ஃப்ளேவர் அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கலாம். இப்ப அதை மிக்ஸி ஜாரை லேசா கழுவி அதுல உள்ளதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சட்னிக்கு தான் யூஸ் பண்றோம். அதனால கொஞ்சம் தண்ணியா இருந்தா சரியா இருக்கும். இப்ப இதுக்கு கொஞ்சம் தாளிச்சு போட்டுக்கலாம். அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நான் அடுப்புல கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வாசத்தோட அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பா தாளிச்சு போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும் அந்த கொத்தமல்லி சட்னி. இது நல்லா இது கலர் மாறின பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்ப ஒரு 4 சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 4 சின்ன வெங்காயம், இல்ல ஒரு பெரிய வெங்காயம்னா கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் எடுத்து இப்படி கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியா போட்டு. இது நல்லா வதக்கி அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல சேர்க்கும் போது இந்த வெங்காயம் சேர்த்து அதுல தாளிச்சு போடும்போது நல்லா இருக்கும். நீங்க தாளிச்சு பாருங்க. இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இதுக்கு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கிளறிட்டு நம்ம அதுல சேர்த்துப்போம். வெங்காயம் இந்த அளவு லேசா வதங்கினாலே போதும். நல்லா இருக்கும். இப்ப இதுல எல்லாத்தையும் கொட்டிப்போம். இது நான் வதக்காம பச்சையா தான் அரைச்சிருக்கேன். இதே சாதத்துக்கு அப்படின்னாக்கா பருப்பு இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா அரைச்சி பண்ணும்போது அந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி இல்லாம நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.